evening everyone. Today's topic is total energy of electron. இது எதிலிருந்து எடுக்கிறேன் அப்படின்னா போர் ஆட்டம் மாடல்லே இது வந்து ஒரு சப் டாபிக் தான் ஓகேவா. ஸோ லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் nth பர்மிசிபிள் ஆர்பிட் பார்த்தோம்ல, அதனோட கண்டினியூவேஷன் தான் இது டோட்டல் எனர்ஜி. யூஸ்வலாக வந்து நம்ம டோட்டல் எனர்ஜி அப்படின்னா என்ன சொல்லுவோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவோமா. எஸ். ஸோ கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்றது சிம்பிளி என்னது, ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை ஒரு எலக்ட்ரானோ மூவிங்கில் இருக்கும்போது அதுக்கு இருக்க எனர்ஜி, ஃபைனா. இதே பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்றது என்ன, ஒர்க் டன். என்ன ஒர்க் டன், இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்லேருந்து ஒரு எலக்ட்ரானையோ இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்டையோ ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு கொண்டு வந்து வைக்கிறதுக்கு நம்ம என்ன ஒர்க் பண்ணமோ அந்த ஒர்க்கு இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டில் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜினா ஒர்க் டன். இது வந்து ஒரு பேசிக்கான கான்செப்ட், சரியா. எஸ். ஸோ எனக்கு டோட்டல் எனர்ஜி ஆஃப் nth பர்மிசிபிள் ஆர்பிட்னால நான் என்னன்னு போட்டுக்கிறேன். ஸோ அது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனெட்டிக் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும், ஓகேவா. எஸ். இப்போ நான் எலக்ட்ரானுக்கு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எலக்ட்ரானு ஒரு இங்கே நியூக்ளியஸ் இருக்குது. எலக்ட்ரான் வந்து சப்போஸ் இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனோட கைனெட்டிக் எனர்ஜி என்னவாக இருக்கும். எஸ், அதனோட கைனெட்டிக் எனர்ஜி 0வாக இருக்கும். ஏன்னா இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இருக்குது, அதை நான் கொண்டு வந்து அதனோட பொட்டன்ஷியல் எனர்ஜி 0வாக இருக்கும். இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இருக்குது, பட் அதை எடுத்துகிட்டு வந்து நான் ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டில் வைக்கிறதுக்கு நம்ம எந்த ஒர்க்கும் செய்யலை. இப்போ ஒர்க் டன் வந்து 0 அப்படின்னா ஆப்வியஸாக பொட்டன்ஷியல் எனர்ஜியும் 0 தான், ஓகேவா. ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை மாடர்ன் ஃபிசிக்ஸில் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த லைனை, ஓகேவா. இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு எலக்ட்ரானோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படின்னா 0, ஓகேவா. ஃபைன். இப்போ நான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதுகிறேன். that is minus of Z E square divided by 4 pi epsilon naught or என்னன்னு போட்டுக்கிறேன், ஏன்னா nth permissible orbit அப்படிங்கிறதால, ஓகேவா. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி is equal to Z E square divided by 8 pi epsilon naught Rn. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் பாருங்களேன். பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன தெரியுது, எதுவும் தெரியலையா. எஸ், என்ன தெரியுது அப்படின்னா இதனோட ட்வைஸ் த அமௌண்ட் தானே இது இருக்குது, பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே இருக்குல்ல கைனெட்டிக் எனர்ஜி இருக்குல்ல, இது நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 2ஆல் மல்டிபிள் பண்ணி இந்த டேர்ம் அப்படின்னா ஸோ 2 2 4 2 8 அப்படின்னு போடுவேன். அப்போது Z E square divided by 4 epsilon naught Rn வருதா, irrespective of this magnitude. இந்த நெகட்டிவ் சைனெல்லாம் விட்டுட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ட்வைஸ் த அமௌண்ட் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜியாக இருக்கா. எஸ், இதுதான் நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. என்னென்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஷுட் பி ஈக்குவல் டு ட்வைஸ் த அமௌண்ட் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி. நான் வந்து மாடுலஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னா நெகட்டிவ் சைன் பற்றி நான் எதுவும் ஒரே பண்ணிக்க தேவையில்ல. அதனால் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் த அமௌண்ட் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி, ஓகேவா. ஃபைன். இப்போ நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன எழுதணும் இதுக்கு முன்னாடி, minus of Z E square divided by 4 pi epsilon naught Rn plus of Z E square, இது potential energy, இது kinetic energy term, Z E square divided by 8 pi epsilon naught Rn, ஓகேவா. எஸ், இதை நம்ம ஆட் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். 4க்கும் Lக்கும் என்ன எல்சிஎம், 8 தான், ஓகேவா. ஸோ அப்போ 8 pi epsilon naught Rn, ஓகேவா. இங்கே வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோம், அப்போ தானே இங்கே 8 வரும். இதையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள், இதையும் 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ 2 × Z E ஸ்கொயர், இங்கே மைனஸ் சைன் இருக்கு இல்லையா, அது ஈக்குவல்ட்டுன்னு மாதிரி ஆகிட போகுது. இங்கே மைனஸ் சைன் இருக்குது. அப்போ -2லேருந்து +1 போச்சுன்னா எனக்கு என்ன வரும், -1 மைனஸ் ஆஃப் Z E ஸ்கொயர், ஓகேவா. அப்போது எனர்ஜி ஆஃப் nth பர்மிசிபிள் ஆர்பிட்டோட ஜென்ரல் ஈக்குவேஷன் En should be equal to minus of Z E square divided by 8 pi epsilon naught Rn. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், எனர்ஜிக்கான ஈக்குவேஷன், ஓகேவா. எஸ், இது வந்து எனர்ஜிக்கான ஈக்குவேஷனா.
இதில் நான் ஆர்என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்என் நம்மளுக்கு தெரியும். ஆர்என் அப்படின்றது ரேடியஸ் ஆஃப் nth பர்மிசிபிள் ஆர்பிட். ஓகேவா? ரேடியஸ் ஆஃப் nth பர்மிசிபிள் ஆர்பிட் என்னென்னா 4π எப்சிலான் நாட்டு h கிராஸ் ஸ்கொயரு டிவைடட் பை ZM E ஸ்கொயர் இன்ட்டு n ஸ்கொயர். ஓகேவா? இதை தான் போட்டிருப்போம். இதை தான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து நம்ம A0ன்னு போட்டிருப்போம். ஞாபகம் இருக்கா? இது ப்ரீவியஸ் கிளாஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். A0 n ஸ்கொயர்னு போட்டிருப்போம். A0 அப்படின்றது இஸ் நத்திங் பட் போர் ரேடியஸ். போர் ரேடியஸ்னு நம்ம வந்து போட்டிருப்போம் இல்லையா? எஸ். இப்போ இந்த ஆர்என்னோட வேல்யூவை இந்த இஎனில் வந்து சேர்த்திங்க அப்படி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறேன், வரல. எஸ், லைன்ஸ் தான் வருது. எஸ், ஃபைன். எஸ். ஸோ ஃபைன். இந்த ஆர்என்னோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஜஸ்ட்டு இங்கே வந்து 4π எப்சிலான் நாட்டு h கிராஸ் ஸ்கொயர்னு வருமா? நான் அகெயின் அதை எழுதுகிறேன். En இஸ் ஈக்குவல் டு, வேறு கலர் போயிடலாங்களா? எஸ். En இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ZE ஸ்கொயரு டிவைடட் பை 8π எப்சிலான் நாட் ஆர்என்க்கு பதிலாக 4π எப்சிலான் நாட் h கிராஸ் ஸ்கொயர், ரிமைனிங் இருக்கட்டாமல் மேலே கொண்டு போயிடுவோம் ZM E ஸ்கொயர். ஓகேவா? பக்கத்தில் ஒரு n ஸ்கொயர் இருக்குது, 1/n ஸ்கொயர். 1/n ஸ்கொயர். ஓகேவா? கொஞ்சம் நெருக்கி எழுதுகிறேன். நான் அடுத்த பேஜ்லேயே போயிடுறேன். இங்கே மட்டும் நான் கன்க்ளூட் பண்ணிடுறேன். Z ஸ்கொயர்னு வருமா? E ஸ்கொயரும் E⁴ வருமா? அண்ட் M இருக்கும். இங்கே பாருங்கள், 8ம் 4ம் 32 π × π ஸ்கொயர் எப்சிலான் நாட் ஸ்கொயர்னு வரும். h கிராஸ் ஸ்கொயர் இருக்கும் 1/n ஸ்கொயர். ஸோ இதுதான் டோட்டல் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன். நான் இங்கே ஃப்ரெஷ்ஷாக எழுதுகிறேன். டோட்டல் எனர்ஜி En அப்படின்றது ஷுட் பி ஈக்குவல் டு என்னவாக இருக்கும்? மைனஸ் ஆஃப் Z ஸ்கொயரு M E⁴ டிவைடட் பை 32 π ஸ்கொயர் எப்சிலான் நாட் ஸ்கொயர் அண்ட் h கிராஸ் ஸ்கொயர் 1/n ஸ்கொயர் ஜூல். ஓகேவா? ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம் இது. இந்த டாப்பிக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இதை சொல்லலாம். எனர்ஜிக்கான எக்ஸ்பிரஷன் nth பர்மிசிபிள் ஆர்பிட். ஸோ இதை வந்து நான் h கிராஸ்க்கு பதிலாக ஹெச்சை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஹெச்னா என்ன சொல்லுவோம்? h கிராஸ் இஸ் ஈக்குவல் டு h/2πன்னு போடுவோமா? இங்கே h கிராஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ h ஸ்கொயர் டிவைடட் பை 4π ஸ்கொயர்னு நம்ம இங்கே போடலாம் இல்லையா? இந்த h கிராஸ்க்கு ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்படி பண்ணோன்னா என்ன வரும் பாருங்கள். என்ன வரும் அப்படின்னா மைனஸ் ஆஃப் Z ஸ்கொயர் M E⁴ டிவைடட் பை இங்கே 32 π ஸ்கொயர் எப்சிலான் நாட் ஸ்கொயர் h கிராஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நான் என்ன போடுறேன்? h ஸ்கொயர் பை 4π ஸ்கொயர் இன்ட்டு 1/n n ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், நான் கேன்சல் பண்ணலாம். 4க்கும் 32க்கும் எத்தனை டைம்? 8 டைம். இந்த பை ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணிடலாம். ரிமைனிங் என்ன வருது பாருங்கள்? மைனஸ் ஆஃப் Z ஸ்கொயர் M E⁴ டிவைடட் பை 8 எப்சிலான் நாட் ஸ்கொயர் h ஸ்கொயர் இன்ட்டு 1/n ஸ்கொயர்னு வருதா? எஸ். அகைன் எஸ். ஃபைன். இப்போ ஒர்க் ஆகுது. எஸ். இப்போது எனக்கு எனர்ஜிக்கான ஈக்குவேஷன் என்ன? En இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் Z ஸ்கொயர் M E⁴ டிவைடட் பை 8 எப்சிலான் நாட் ஸ்கொயர் h ஸ்கொயர் இன்ட்டு 1/n ஸ்கொயர் ஜூல். சரியா? இப்போது இந்த வேல்யூஸ் எல்லாம் பாருங்கள். மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் என்ன? 9.1 சம்திங். 9.1 × 10⁻³ 31. எஸ், 31 கிலோகிராம் தான். இது வந்து சார்ஜ், இது வந்து பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், இது வந்து பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ. நமக்கு தெரியும் பெர்மிட்டிவிட்டி வந்து நமக்கு 8.8 இல்லை, 8.84 × 10⁻12
ஹெச்சோட வேல்யூ வந்து என்ன 6.64 இன்ட்டு 10⁻−34. ஓகேவா, இதெல்லாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஹோல் வேல்யூஸை நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா -13.6 டிவைடட் பை n² வரும். ஓகேவா, எலக்ட்ரான் வோல்ட் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஜூலில் தான் வந்திருக்கும். ஜூலில் வந்து ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ கூட நான் வந்து எலக்ட்ரான் வோல்ட்டாக மாற்றணும்னா அந்த சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானாக மல்டிபிள் பண்ணிக்கணும் இல்லையா. 1.67 மல்டிபிள் பண்ணால் எனக்கு வந்து 13.6 வரும். பட் நமக்கு அந்தளவுக்கு டீப்பாக போக வேண்டாம். ஓகேவா, ஸோ இது மட்டும் எனர்ஜிக்கான வேல்யூ இதுதான். எஸ், இதுதான். இது வந்து தெரிஞ்சால் போதும். இதை வச்சு நமக்கு வந்து நிறையா சம்ஸ் கேட்பாங்க. எஸ், இதை வச்சு ஸோ தட் இஸ் En இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன இருக்குது -13.6 டிவைடட் பை n². சே எக்ஸாம்பிள் இப்போ ஃபஸ்ட்டு போர் ஆர்பிட்டோட இது எல்லாமே போர் மாடலை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஆர்பிட்டோட எனர்ஜி என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லலாம், என்னுக்கு பதிலாக நம்ம 1 போடணும். அப்போ E1 இஸ் ஈக்குவல் டு -13.6 அவ்வளோதான். ஏன்னா n²னா 1² 1 தான் இல்லையா. சப்போஸ் செகண்ட் ஆர்பிட்டோட எனர்ஜி என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். E2 இஸ் ஈக்குவல் டு -13.6 2² போடுவீங்க. ஸோ -13.6 by 4 நீங்கள் வந்து இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸு ரிமைனிங் 1 4 டைம்ஸு. ஓகேவா, 3.4 எலக்ட்ரான் வோல்ட். சம்டைம்ஸில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்பிட்க்கும் ஓகேவா தேர்ட் ஆர்பிட்க்கும் ஓகேவா தேர்ட் ஆர்பிட்க்கும் இருக்க எனர்ஜி டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்கலாம். ஓகேவா, அப்படி கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ஆர்பிட்க்கு கண்டுபிடிக்கணும், அப்புறம் தேர்ட் ஆர்பிட்க்கு கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஆர்பிட்க்கு இப்போ போட்டோம்ல செகண்டுக்கு, அதே மாதிரி இங்கே தேர்டுக்கு போடுவீங்க. தேர்டுக்கு போடுறீங்க அப்படின்னா 3² 9 டிவைட் பண்ணுவீங்க 13.6. அப்போது இந்த ஃபஸ்ட் ஆர்பிட்க்கு கண்டுபிடிச்ச வேல்யூவும் தேர்ட் ஆர்பிட்க்கு கண்டுபிடிச்ச வேல்யூவும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி டிஃப்ரென்ஸ் கிடச்சிரும். ஓகேவா, எஸ், இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான வந்து ஒரு டாபிக். ஓகேவா, சாரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இது. லாஸ்ட்டில் வர அந்த கன்க்ளூஷன் -13.6. நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா, என்னென்னா எனர்ஜி வேல்யூ நான் எழுதுறேன்ல, எனர்ஜி En இஸ் ஈக்குவல் டு -m(e⁴) டிவைடட் பை 8 எப்சிலான்0 எப்சிலான்0² h² இன்ட்டு 1/n². இங்கே நான் எதை விட்டுருக்கேன், செட்டை விட்டுருக்கேன். ஒன்றும் இல்லை, Z² வரும்ல. நான் இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம்னு நான் எடுக்கும்போது Z-ஓட வேல்யூ 1 இல்லையா. ஸோ அப்போ நான் அதை விட்டுட்டே எழுதலாம். இங்கே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க ஃபைனலாக நம்ம புக்கில் என்னென்னா, எஸ் வென் த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இன்க்ரீசஸ், எது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இங்கே n, இஃப் n இன்க்ரீசஸ் எனர்ஜி ஆல்சோ இன்க்ரீசஸ்ன்னு சொல்லியிருப்பான். இங்கே வந்து நிறைய பேருக்கு டவுட் வரும், எப்படி மேம் இது வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தானே இருக்குது 1/, இப்போ வந்து En வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n²னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஓகேவா, பட் இங்கே எப்படி இருக்குது, En இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/n² இல்லை இருக்குது. அப்போ n வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுனா எனர்ஜி வந்து டிக்ரீஸ் தானே ஆகணும். நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம். அப்படி கேட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் என்னென்னா இந்த நெகட்டிவ் சைனை வச்சு தான். இந்த நெகட்டிவ் சைன் எதை குறிக்குது அப்படின்னா, ஈவன் தோ இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டுவாக இருந்தால் கூட எனர்ஜி சே எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்களேன் 1/n² சம்திங் போடுறீங்க, இது மைனஸில் தானேப்பா வருது. அப்போ மைனஸில் வரும்போது ஒரு பர்டிகுலர் டைமில் தான் அது வந்து ப்ளஸ்ஸாக மாறும்ல. எப்படி ப்ளஸ்ஸாக மாறும், ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ தேர்ட் ஆர்பிட்க்கு போடுறீங்கள எஸ் எஸ் இப்போ நீங்கள் தேர்ட் ஆர்பிட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு போடுறேன், E⁴ போடுறோமா, அப்போ வந்து 13.6 n², அப்போ 9 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா மைனஸில் தான் இருக்குல்ல, 9 சார் 9 4 இருக்கும். மீதி எப்படி இதை நீங்கள் போடுவீங்க, என்ன வரும் 5 டைம்ஸ் வரும் 45. ஓகேவா, -1.5. இதே வந்து E4க்கு போடுங்களேன்.
E4 13.6 டிவைடட் பை 4ன்னு வரும்போது 16 வந்துருமா 4 ஸ்கொயரு. இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா 0 பாயிண்ட்டுக்கு வந்துடும். நம்ம 0வை மைனஸாக போட முடியாது, 0 பாயிண்ட் சம்திங்னு வரும் இல்லையா. எஸ், இதை தான் நான் மீன் பண்ணுறேன். த நெகட்டிவ் சைன் பிளேஸ் அ வைட்டல் ரோல் அப்படின்ட்டு. ஓகேவா. ஸோ ஈவன் தோ எனர்ஜி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/n ஸ்கொயராக இருந்தாலும் கூட எனக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இன்க்ரீஸ் ஆனால் எனக்கு எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகுது. பாருங்கள், இப்போ மைனஸில் இருக்கிறத விட பாசிட்டிவில் ப்ளஸ் பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது. ஜீரோக்கு ப்ளஸ் உள்ள நெகட்டிவ் இல்லை, பட் 0 பாயிண்ட் சம்திங் நீங்கள் ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அதை நான் மீன் பண்ணுறேன். ஓகேவா. எஸ், ஸோ எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் இன்க்ரீஸ் ஆனால். அல்டிமேட்டாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இதுதான் நியூக்ளியஸ் இருக்குது, ஒரு ஆர்பிட் இருக்குது. இந்த ஆர்பிட்டில் இருக்க எனர்ஜியை விட இங்கே இந்த ஆர்பிட்டில் இருக்க எலக்ட்ரானுக்கு இருக்க எனர்ஜியை விட இன்னொரு ஆர்பிட் n=2ன்னு இருக்கும்போது ஒரு ஆர்பிட் இருக்கும், n=3ன்னு இருக்கும்போது ஒரு ஆர்பிட் இருக்கும். ஓகேவா. இங்கே இருக்க எனர்ஜி வந்து கம்பேரிட்டிவ்லி அதிகமாக இருக்கும், இதை விட இங்கே அதிகமாக இருக்கும், இதை விட இங்கே அதிகமாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளோட கன்க்ளூஷன். ஃபைன். ஸோ இந்த டாபிக் வந்து இதோட முடியுது. இது வரைக்கும் கேட்டாங்கன்னா, சப்போஸ் நம்ம யூஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இது வரை எழுதுனா போதும். பட் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதில் ஹைட்ரஜன் ஆட்டமோட ஸ்பெக்ட்ரல் சீரீஸும் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.